ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் ரவா தோசை, அதுவும் மசால் தோசை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னுட்டு ரொம்பவே ஈஸியாக நான் காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பர் கிறிஸ்பியான, இது ரவியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கோ. அந்த அளவுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னுட்டு தான் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ஒரு 300 கிராமு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். சிரோட்டி ரவைனா இந்த மாதிரி மாவு மாதிரி ரொம்ப சின்னதாக வரும். இது ரெடிமேடாகவே கிடைக்கிது. உங்களுக்கு இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் ரவையை கூட மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மணலாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருக்கும் இது. அது கூடவே நான் ஒரு 75 கிராமு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 100 ml கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூனு சோடா எடுத்திருக்கேன், குக்கிங் சோடா. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரையும் சேர்த்துட்டு அது கூடவே உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக தயிர், கோதுமை மாவு, ரவை எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம தோசை சுடுற கன்சிஸ்டன்சிக்கு மாவை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தான் முதல்ல சேர்த்துக்கணும். நம்ம அதிகமான தண்ணியே முதல்ல சேர்த்துட்டோம்னா இது மாவு குழஞ்சிடும், நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் வராது. அதனால் மாவை கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ண விடணும். இதில் நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். ரவை மணலாக இருக்கிறதுனால கோதுமை மாவு கம்ப்ளீட்டாக அதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கட்டியாக பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இந்த பபிள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி நம்ம கரண்டிலேயே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இது மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். எந்த விதமான பபிள்ஸும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால 10 நிமிஷம் மட்டும் நான் இதை ஊற விட போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 1/2 hour ஊற வைக்கலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது மசால் தோசைக்கு மெயினான ரெட் சட்னி தான் இது. கார மசாலா, ரெட் கலர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 15 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் உப்பு எடுத்து இப்போ நம்ம இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசால் தோசைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரெட் கலர் மசாலா சட்னி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இது அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு 2-3 நிமிஷம் தான் டைம் தேவைப்படும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஜார் லிட்டு க்ளோஸ் பண்ணி நான் இதை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட அடிக்கடி செய்யலாம். இப்போது நம்ம பல்லியா மசால் தோசைக்கு இன்னொரு முக்கியமானது இந்த பொட்டேட்டோ பல்லியா, உருளைக்கிழங்கு பல்லியா. இதுக்கு நான் 5 பெரிய சைஸு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 5-6 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம உருளைக்கிழங்கு பல்லியா செய்கிறது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்து 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சி உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சீரகத்தையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டேன். இது நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு இது கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் இஞ்சியும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கினா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு
இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்துறேன். இதையும் நம்ம எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதையும் நம்ம நல்லா எண்ணெயோடு வதக்கிட்டு எண்ணெயோட இது கம்ப்ளீட்டாக வதங்கிட்டு இது கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். அதையும் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் எண்ணெயோடு நல்லா வதங்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கை நான் கையிலே நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கையிலே ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதையும் நான் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிட்டு நான் எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பல்லியம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சர்விங்காக எடுத்துக்க வேண்டியது தான். இது பாருங்கள், நம்மளுடைய மசாலா தோசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெயின் 2 இன்க்ரீடியன்ஸு ரெட் மசாலா கறியும் உருளைக்கிழங்கு பல்லியாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிற மெத்தடும் ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தடு தெரிஞ்சிருந்தால் நம்ம அடிக்கடி இதை வீட்டிலே செய்ய ஆரம்பிக்குவோம். இப்போ நான் ஊற வச்சிருந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரவையில் செய்கிறதுனால இது ஊற வைக்கிற மெத்தடு ரொம்பவே மெயினாக இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்டேஜில் நான் குக்கிங் சோடா, அதாவது சோடா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா இது ஊற வச்சதுக்கப்புறம் கெட்டியாகிட்டு இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கிறேன். தோசைக்கல் இந்த மாதிரி அனல் பறக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியால் இதை தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை விடுறதுக்கு கல் தயாராகும். இப்போ தோசையை இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்படி மாமூலி செய்வோமோ அந்த மாதிரி விட்டு எடுத்துடலாம். தோசை நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரத்துக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் என்னென்னா, தோசைக்கல் நம்ம ரொம்பவே சூடாக இருக்கணும். அது நம்ம தோசை விடுறப்போ சத்தம் வர அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ தோசை இந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூனை தான் நான் விட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுனால இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெட் மசாலா சட்னியும் 1/2 டீஸ்பூன் இதில் போட்டுட்டு இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை 2 நிமிஷம் நம்ம இதே மாதிரி ஃப்ளேம்லேயே விட்டோம்னா அது எண்ணெயோட தோசையோட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தோசையும் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு இந்த பல்லியாவும் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதோடைய கலரும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இது சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இதை நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்து சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இது செய்கிற மெத்தடு நான் ரொம்பவே ஈஸியாக காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பர் கிறிஸ்பியான தோசை வீட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.